Hello friends, welcome to Friendz kitchen. So இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முருங்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போறோம். அப்படி என்னடா முருங்காய் வச்சு செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கறீங்களா? முருங்காய் தொக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் முருங்காவை 2 பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு இட்லி பாத்திரத்துல நம்ம இப்போ முருங்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே கிடைக்கக்கூடிய ஐட்டம் முருங்கான்னு சொல்லலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முருங்காய் சாம்பார், முருங்காய் காரக்குழம்பு இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நிறைய பேர் செய்வாங்க. ஸோ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதுக்கப்புறம் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்ம முருங்காவை இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. இப்போ நம்ம இது 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த முருங்காய் வேகத்துக்குள்ள இந்த ரெசிபிக்கு தேவையான ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, இது ரெண்டுத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதை இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்காய் டோட்டலாக வெந்துருச்சு. பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ சூடும் நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த முருங்காயில் இருக்கிற சதை பகுதியை மட்டும் 1 டீஸ்பூன் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் ரிமைனிங் இருக்கிற எல்லா முருங்காவையும் சதை பகுதியை மட்டும் எடுத்துருங்க. இப்போ எல்லாமே எடுத்தாச்சு. இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா பூண்டு. ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி கல்லில் கொஞ்சம் இடித்து எடுத்துக்கலாம். மிக்சிலெல்லாம் போட்டு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு தேவையான ஐட்டம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கோலி சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கறிவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, 1 டீஸ்பூன் கடுகு, வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள், நம்ம வெந்தயமும் கடுகும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் அது, எண்ணெய், உப்பு தேவையான அளவு, அரைச்சி வச்சுருக்க முருங்காவுடைய சதைப்பகுதி. இந்த ரெசிபிக்கு தேவையான ஐட்டம்ஸ் இது மட்டும்தான். இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி எதுவுமே இல்லாமல் இந்த ரெசிப்பியை சூப்பராக செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 5 இல்லை 6 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம ஒரு 2 மந்த்துக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பூண்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கிக்கலாம். இப்போது இந்த தொக்குக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க முருங்காவுடைய சதைப்பகுதியை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த புளி தண்ணியோடைய பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் இந்த தொக்கு.
ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து இந்த வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அவ்வளோதாங்க, ஃபைனலாக நம்மளுடைய முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.